ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கிறது ஒரு ஹோல்சேல் ஷாப்புக்கு. அமெரிக்காவில் நார்மலாக ஹோல்சேல் ஷாப்பிங்னு சொன்னாலே ஞாபகம் வருது காஸ்கோ, சாம்ஸ் கிளப் பற்றி தான். ஆனால் இந்த ஷாப் வித்தியாசமானது. இதில் பேர் பிஜேஎஸ். வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இதான் நம்மளோட சேனலோட ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உள்ளே போனோடனே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் தான் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. சேம் டைம் எங்களை சைட்டில் சேலில் ஏதாவது உடுப்புகள் இருந்ததுன்னு சொன்னால் அந்த சேல் ஐட்டம் தான் எங்களை போட்டிருப்பாங்க. இன்றைக்கி விண்டருக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் போட்டிருக்கு. அப்படியே எங்களை சைட்டில் வந்தால் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இந்த சோஃபா $700, $699, $999. இதில் அப்படியே ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தது. அதில் பார்க்கல பென்சில் நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தது. கிட்ஸுக்கு ஏதாவது வேலண்டைன்ஸ் டே கிஃப்ட் ஏதாவது செய்யலாம்னு பார்த்துட்ருக்கக்குள்ள மகள் வந்து அவக்கத்து வேணாதான்னு சொல்லிட்டேன். இதில் அப்படியே மெட்ரஸ் ப்ரைஸ் கூட ரீசனபிளாக தான் இருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்கக்குள்ள ஒரு வேக்யூம் ஒன்று கண்ணில் விட்டது. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து $89.99, பட் அன்றைக்கு 47.98 ஆஃபர் இருந்தது. மெயினாக நாங்கள் வந்ததே இந்த பேப்பர் டவல் எடுக்கிறதுக்கு. மெட்ட கடைகளோட ஒப்பிடக்குள்ள எங்கிற அளவுக்கு பரவாயில்ல ப்ரைஸஸ். அதுவும் பிஜேஎஸ் பிராண்ட் ப்ரைஸஸ் வந்து ஓகே. ப்ரைஸ் உங்களுக்கு செக் பண்ணணும்னு சொன்னால் உங்களை ஃபோனில் ஆப் இருந்தாலும் அதில் போய் ப்ரைஸை செக் பண்ணலாம். சேம் டைம் உங்களுக்கு கூப்பன் ஏதாவது அந்த பொருளுக்கு இருக்குன்னு சொன்னால் அதை கூட நீங்கள் ரீடீம் பண்ணிக்கொள்ளலாம். இந்த கடையில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால் நீங்கள் சாமான் வாங்குவாங்க, உங்களுக்கு அதில் ஒரு பெர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ் ஏர்ன் ஆகிட்டு இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் பொருளை வாங்கிட்டு கடைசியில் அதை வந்து நீங்கள் திரும்ப கேஷ் பேக்கப் வரலாம். 35 கேன் $17.79 போட்டிருக்காங்க. நார்மலாக இதெல்லாம் வீட்டில் பார்ட்டி ஒரு அல்லது நிறைய கெஸ்ட் வரக்குள்ள இதெல்லாம் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் இங்கே எடுக்கக்கூடியதாக இருக்குது. அடுத்தது வாட்டர் கேன். இங்கே எல்லோரும் பாட்டில் வாட்டர் குடிக்கிறாக்கள் நிறைய தெரியும். அதில் கூடுதலாக இங்கே பாட்டில்ஸ் வாட்டருக்காக வேண்டியே இங்கே வருவாங்க. இந்த பிராண்ட் வெளிக்கடைகளில் கொஞ்சம் இங்கே விட விலை கூட வருது. ஸோ இங்கே $799, 24 பாட்டில்ஸ், 48 பாட்டில்ஸ். பாட்டிலோட சைஸை பொறுத்து மாறுது. அப்படியே எங்களை பார்த்த மனுஷனா பேக்கரி ஐட்டம்ஸ். அடுத்தது ஃபுல்லாக பான் ஐட்டம். பீட்டா பிரெட் வந்து இங்கே அமெரிக்கன்ஸ் கூடுதலாக திரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு. இதுலேயும் ஹோல் வீட், நார்மல் வீட்டுன்னு சொல்லி டிஃப்ரெண்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே பான் தான். ஒரு மாவை எத்தனை விதமாக டிசைனாக போட்டு வச்சுருக்காங்க. வருது
ஒயிட் ப்ரெட் இருக்குது, பட்டர் ப்ரெட் இருக்குது, ஹோல் வீட் ப்ரெட் இருக்குது, மல்டிக்ரெயின் ப்ரெட் இருக்குது, ஓட்ஸ் ப்ரெட் இருக்குது. இது ஃப்ரெஞ்ச் ப்ரெட்டா, ஃப்ரெஞ்ச் ரெசிப்பியில் செஞ்சுருக்காங்க. இங்கே இப்போவும் ராத்தல் லேப் ஸ்பான்ஸில் தான் எல்லாமே அளந்துருப்பாங்க. இது பேகல்ஸ்ன்னு சொல்கிறது, கிட்டத்தட்ட பன் மாதிரி, ஆனால் கொஞ்சம் கிணமா இருக்கும். அமெரிக்கன்ஸ் கூடுதலாக விரும்பி சாப்பிட்ற ஒரு சாப்பாடு தான் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது ஒன்று எடுத்திங்கனாலே சரியான ஹெவியாக இருக்கும். இது நம்மளோட ஊரில் இருக்கிற மாதிரி பன். இங்கே கேக் ஐட்டம்ஸ், கப் கேக், நார்மல் கேக். இங்கே பிளாங்காக இருக்கிற கேக் எல்லாம் நீங்கள் கஸ்டமைஸ் டிசைன் கொடுத்தீங்கன்னா அல்லது வேர்டிங் எழுதணும்னு சொன்னால் இங்கே அவங்க பேக்கர்லேயே எழுதி தருவாங்க. எக்லேயர்ஸ் கூடுதலாக இவங்க அமெரிக்கன்ஸ் எல்லாருமே ஸ்வீட் லவ்வர்ஸ் என்று சொல்ல, எந்த கடைக்கு போனீங்கன்னு சொன்னாலும் ஸ்வீட்டுக்குண்டு ஒரு தனி செக்ஷன் இருக்கும். அவங்களோட டெசர்ட்ஸ், சீஸ் கேக் ஒரு ஃபேமஸ் டெசர்ட், குக்கி. இந்த பார்ட்டிக்கு போனீங்கன்னாலும் இந்த குக்கி இல்லாமல் அவங்களோட பார்ட்டி முற்று பெறாது. பாருங்க ப்ரைஸை, ப்ரௌனி ப்ளஸ் குக்கி. அடுத்தது வெங்காயம். இந்த வெங்காயம் இங்கே வெரைட்டியாக இருக்குது, எல்லாருக்கும் தெரியும். ஒயிட் கலர், ஜெல்லோ கலர், ரெட் கலர். நம்மளோட ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்க, காட்டுறேன். இதான் இந்த ஊரில் இருக்கிற சின்ன வெங்காயம். சைஸை பாருங்க, சின்ன வெங்காயத்துல சைஸு. இது ஸ்வீட் பொட்டேட்டோ, நம்மளோட ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க. அடுத்தது நார்மல் பொட்டேட்டோஸை கலருக்கு ஏற்ற மாதிரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி வேறு வேறையாக பிரித்து அதில் ஆர்கானிக் வேறு, நான் ஆர்கானிக் வேறுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் பேக்கெட்டாக போட்டுருவாங்க. அதை ஒன்றுக்கும் ஒவ்வொரு விலை. நமக்கெல்லாம் தெரிஞ்சது ரெண்டே கிழங்கு, நுவரலியா உருளைக்கிழங்கு, இந்தியா உருளைக்கிழங்கு. அடுத்தது தக்காளி பழம் பாருங்க. இதுலேயும் சைஸ், வெரைட்டி. இது கூடுதலாக சலட்டுக்கு நல்லா இருக்கும். இந்த தக்காளி கறிக்கு ஓரளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். எனக்கு இதில் பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது கறிக்கு போடக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் ஒன்று வந்தது. இது அவகேடோ, இங்கே ஒரு முக்கிய ரோல் வகிக்கிற ஒரு சாப்பாடு, ஒரு காய். டயட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். மரக்கறியெல்லாம் எப்படி தான் இருக்குங்க, எல்லாமே பேக்கெட்டாக தான் இருக்கும். நம்ம இன்னொரு க்ரோசரி ஸ்டோர் இருக்குது, அங்கே போனால் லூஸாக இருக்குது, நம்மளுக்கு விருப்பமான குவான்டிட்டி எடுத்துகிட்டு வரலாம். இது சுரக்காய் எப்படி வடிவாக வெட்டி தோலெல்லாம் சீவி வச்சுருக்குன்னு வருங்க. இதுதான் இந்த ஊரில் இருக்கிற கியூக்கம்பர். இதையும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி வித்தியாசமாக கட்டி வச்சுருவாங்க. அடுத்தது குடமிளகா. இந்த மிளகாய் வந்து உரைக்காது, கூடுதலாக சாலட்டுக்கு அல்லது சும்மா சாப்பிட்றவங்களுக்கு. சோழன் குலையை அப்படி வச்சிருக்கு. சுரக்காய், ஃபுல்லாக மஷ்ரூம், அதுலேயும் வெரைட்டி, கட் பண்ணது, கட் பண்ணாதது, ரெண்டோ வண்டும் செரி ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் கொண்டு எடுக்கிறாங்க. இங்கே ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் ஐட்டம் தான்.
லெமன், லைம். இது நம்மட ஊர் தேசிக்காய், இது லெமன். இதுவும் ஒரு மெலன் வகை தான். இதை பட்டக்குள்ள நடுவில் ஜெலவாக இருக்கும். டேஸ்ட் ஓகே தான். நம்மளோட ஊரில் கிடைக்கிற குட்டி குட்டி வாழைப்பழம் எல்லாம் இங்கே கிடைக்காது. எல்லாம் நெட்டு பெருசாக தான் இருக்குது. அடுத்தது மாங்காய். இங்கே உண்மையில் நல்ல மாங்காய் கிடைக்கிறன்னு சொல்கிறது கஷ்டம்தான். ஆனால் இப்படி ஏதாவது உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குமென்னு சொன்னால் நல்ல மாங்காய் இருக்குது. இந்த பாக்ஸ் அப்படியே $6.99. ரவோலி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக. இதில் அப்படியே கட்டி கட்டியாக அடைச்சி வச்சுருக்கிறது மீட்ஸ் தான். டர்க்கி, ஸ்டீக் இப்படி என்ன வெரைட்டியாக இருக்குது. இது ஃபுல்லாக சீஸ் ஐட்டம்ஸ். ஃபெட்டா சீஸ், மொசிலியா சீஸ், கோட் சீஸ். ஒவ்வொரு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இங்கே டொமஸ்டிக் சீசஸ், இன்டர்நேஷ்னல் சீசஸ்ன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் செக்ஷனாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளேயும் ஆர்கானிக், நான் ஆர்கானிக் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க. இது என்னடா பெருசாக இருக்குன்னு சொல்லி பார்த்தா அது பெப்பரோனியா. திக் ஸ்லைஸ், தின் ஸ்லைஸ். இதெல்லாமே இன்டர்நேஷ்னல் சீஸ், இட்டாலியன் சீஸ், யூரோப்பியன் சீஸ், வெரைட்டியாக இருக்குது. அப்படியே பார்த்துட்டு போக்குள்ள பார்த்தா கோழி அப்போ தான் ரோஸ்ட் பண்ணி பேக் பண்ணி கொண்டிருக்கு. எங்களுக்கு அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகிட்டு நாங்களும் ஒரு பேக் கோழி வாங்கிட்டு வரணுமெண்டு யோசிச்சாச்சு. அப்படியே சுட சுட அந்த மனம், அந்த வாசம் அப்படியே சுண்டி இழுக்குது. சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லி. எப்படி முழு கோழி ரோஸ்ட் பண்ணப்படுதுன்னு வருங்க. அந்த ஐயா உடனே பேக் பண்ணி உணவு கொண்டு வச்சு இங்கே நார்மலாக கடையில் எல்லாமே ரெடி டு குக் மீல்ஸ் இருக்கும். இதை நீங்கள் ஜஸ்ட் கொண்டு போய் ஹீட் பண்ணுறது அல்லது அவனில் போட்டு எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் எல்லா சாப்பாடும். இதெல்லாம் மோஸ்ட்லி ஜஸ்ட் அவனில் வச்சு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் எடுத்தா சரி. இதெல்லாம் பார்ட்டி பிளேட்டர்ஸ் தான். பெரிய பார்ட்டி ரெண்டு சொல்லக்குள்ளே அதை எடுத்து போடுற பீஸா ஜஸ்ட் புட் இட் ஆன் யுவர் oven. இங்கே ஃப்ரெஷ் போல்ட்ரி ஃபுல்லாகவே ரெட் மீட்ஸ். இது ஃபிஷ். இங்கே வந்து நம்மட திலாப்பியா, டூனா எல்லாம் பேக்கில் இருக்கும். நாங்கள் போன டைம் இருக்குல்ல. இது வந்து லாப்ஸ்டர் ஸ்டீக்ஸ். இதெல்லாம் நண்டு சதையை வெரைட்டியாக போட்டு வச்சுருக்காங்க பாருங்க.
இது லாப்ஸ்டர் ட்ரெஸ் அது. இது இந்த மீட்ஸ் வந்து மேரினேட் பண்ணப்பட்டிருக்கு. தெரியாக்கி, ஃப்ரெஷ், பிபிக்யூ. இங்கே சிக்கன் ஒன்று தோலோட தோல் இல்லாமல் கிடைக்கும். நார்மலாக எல்லா கடையிலையும் அப்படி தான் இருக்கும். இதெல்லாம் ரெடி டு கோ. ஜஸ்ட் பேக்கெட்டில் இருக்கிற சாப்பாடை ஹீட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி வெரைட்டிஸ் தான் இந்த ஃப்ரீசரில் இருக்குது. இவங்களோட சாப்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறது டிப்ஸ். இது க்ராக்கர்ஸாக இருக்கட்டும், இல்லை வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், இதோடையும் இந்த டிப்பை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நம்மளோட கொண்டக்கடலை அரைச்சி செஞ்சது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஃப்ளேவர்ஸ் போட்டுருக்கு. இது அவகாடோ ஸ்ப்ரெட். இது மெக்சிகாலி சல்சா. பால் எல்லாம் இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக கிடைக்குது. அது 1% இருக்கட்டும், 2% மில்க், ஹோல் மில்க், ஃபேட் ஃப்ரீ மில்க், லக்டோஸ் ஃப்ரீ மில்க், ஓட்ஸ் மில்க், ஆல்மண்ட் மில்க், அப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஆர்கானிக் மில்க் இருக்குது. அதோட நம்மளோட கோகோனட் மில்க்கும் வச்சுருந்தேன். இது நம்மளோட சிக்கன் பேட்டிஸ் இப்படி இருக்குன்னு வரங்க. இது கார்லிக் பிரெட். இந்த பிரெட் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கு. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் பேக் பண்ணியிருக்கு பாருங்க. பேன் கேக். எப்படி உங்களுக்கு வேலையை இலவாக்குறாங்க. ஜஸ்ட் ஈட் அண்ட் ஈட். இது ஃபுல்லாகவே ஐஸ்கிரீம் ஐட்டம்ஸ். இங்கே ஐஸ்கிரீம் நிறைய வெரைட்டிஸ் டிஃப்ரெண்ட் பேக்கில் இருக்குது. இதுவும் ஒரு டெசர்ட் தான். 52 பீசஸ் இருக்குது. ஐஸ்கிரீம் யூஸ்வலாக அப்படி ஒரு கண்டெய்னர்ஸில் தான் நீங்கள் கிடைக்கும். இது பபிள் டீ கேக்ஸ். இது ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறேன். இங்கே ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் பேக்கில் இருக்குது. அதுலேயும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் போட்டு இருக்குது. இந்த மாதிரி சிக்கன் விங்ஸ், சிக்கன் ட்ரம் ஸ்டிக் எல்லாம் என்னை பொறுத்த மட்டும் பார்ட்டிக்கு பெஸ்ட்டான ஆப்ஷன். நம்ம கஷ்டப்படாமல் இந்த பேக்குகளை வாங்கி ஜஸ்ட் ஏர் ஃப்ரையரில் அல்லது அவனில் போட்டு எடுக்கலாம். ஒவ்வொரு பிராண்ட்லேயும் இருக்குது பாருங்கள். கிட்ஸை இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காண்டி கிட்ஸு ஒவ்வொரு ஷேப்ஸ்லேயும். இது ஷ்ரிம் இறால ரஸ்க் போட்டு கோடிங் போட்டது. இது கிராப், நண்டு, கேக்ஸ், மீன். இப்படி ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸில்
டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருந்து கடைசியில் இதையும் கொண்டு சேம் கொண்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஸ்டோரில் க்ளாத்ஸ் இருக்குது, புக்ஸ் இருக்குது. க்ளாத்ஸ் அண்ட் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லி பார்த்தா கிட்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு, பாய்ஸுக்கு, லேடிஸ், ஜென்ட்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு போட்டிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் மேட் இன் ஸ்ரீலங்கான்ற டேக் வந்து பிஜிஎஸ்ல தான் பார்த்துருக்கேன். பார்க்கக்குள்ள கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஒரு பூரிப்பாக இருக்குது. இது இங்கே ரைஸ் செக்ஷன். இங்கவும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஆக்கள் சாப்பிட்றதுக்குரிய ரைஸ் வெரைட்டியாக வச்சுருக்கு. இது ஜாஸ்மின் ரைஸ், கூடுதலாக சைனீஸ் சாப்பிட்றது. அடுத்து ப்ரௌன் ரைஸ், அதுலேயும் ஆர்கானிக், நான் ஆர்கானிக், டிஃப்ரெண்ட் ஸ்டைலில். ராயல் பாஸ்மதி ரைஸ் கூடுதலாக இங்கே கிடைக்கிற ஒரு ரீசனபிளான ஒரு பிராண்ட். மெட்ட கடைகளோட ஒப்புறக்குள்ள இங்கே வந்து ஒரு $2 $3 குறைவு. அடுத்தது ஜெலோ ரைஸ், அடுத்தது பேக்கெட் ரைஸ். இந்த பேக்கை கொதி தண்ணிக்குள்ளே போட்டு எடுத்தால் ரைஸ் ரெடி ஆயிடும். பாருங்க, கோகோனட் வாட்டர், அதையும் டின்னில் அடைச்சி கொண்டு வச்சாச்சு. இது ஃபுல்லாக சீரியல். இங்கே குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான் ஹோல்சேல நாடி. இது ஃபுல்லாக சிப்ஸ்லேயும் நிறைய ஆஃபர் இருந்தது. இந்த கடையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொன்னால், கூப்பன் நம்ம ரீடீம் பண்ணிக்கொள்ளலாம். சேம் டைம் நீங்கள் கடையில் சாமான் வாங்க கேஷ்பேக் ஆஃபர்ஸ் இருக்குது. குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு மேலே வரமான்னு சொன்னால் அந்த கேஷ்பேக்கை நம்ம வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது டொமேட்டோ காய வச்ச டொமேட்டோ. இது மஷ்ரூம். இது கோப்பி அரைக்கிற மிஷின். நம்ம கோப்பி கொட்டையை வாங்கினோம்னு சொன்னால் உடனே அவடத்துலேயே அரைச்சி போட்டு போகலாம். வேறு அரைச்சிட்டு போயிருக்காங்க போல். வேறு டஸ்ட் எல்லாம் இருந்தது. இங்கே ஃபுல்லாக கிட்ஸ் டயப்பர் ஐட்டம்ஸ் ஒவ்வொரு பிராண்ட்லேயும் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருக்குது, சைஸில். இங்கே ஃபுல்லாக காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ். இங்கே பெஸ்ட் டீல்ஸ் டூத் பேஸ்ட் கிடைக்கும். குவான்டிட்டி கொஞ்சம் கூட தான், ஆனால் 10 பேக் போட்டது, 6 பேக் போட்டது $10 அப்படி என்று இருக்கும். சில வேலை இதுக்கு கூப்பனும் வரும். பட் $10 இருக்கும், $2 ஆஃப் வரக்குள்ளே $8 தான் வரும். நாங்கள் அப்படியே கவுண்டருக்கு வரக்குள்ளே கஜு இருந்தது. ஆனால் என்ன தான் இருந்தாலும் நம்மளோட 30 கிலோ கஜு அடிக்கலாது. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்தோடனே கேஷியர் கவுண்டரும் செல்ஃப் செக் அவுட்டையும் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் போனது செல்ஃப் செக் அவுட்டுக்கு. ஃபஸ்ட் அப் ஆனோடனே நம்மளோட கடையின் கார்டை ஸ்கேன் பண்ணணும். கார்டை ஸ்கேன் பண்ணோடனே பாருங்க, அதுக்கு பிறகு தான் அந்த சிஸ்டமே ஆக்டிவ் ஆகுது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கு பிறகு நம்ம ஒவ்வொரு சாமானாக ஸ்கேன் பண்ணி அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் ப்ளேஸ் பண்ணணும். அப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணாமல் வச்சா கூட சிஸ்டம் லாக் ஆகிடும். அப்படி ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பக்கத்தில் இருந்தாக்களுக்கு லைட் பற்றிச்சுது அப்படின்னு சொன்னால் அந்த அசிஸ்டன்ட் வந்து
இந்த சிஸ்டம் அன்லாக் பண்ணிட்டு போனால் தான் திரும்ப நம்ம அந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லா திங்ஸையும் ஸ்கேன் பண்ணி அந்த ட்ரேயில் வச்சதுக்கு பிறகு கூப்பன் இருக்குமென்னு சொன்னால் கூப்பன் ஸ்கேன் பண்ண சொல்லும். நீங்கள் பேப்பர் கூப்பன் யூஸ் பண்ணீங்கன்னா கூப்பன் ஸ்லாட்டுக்குள்ளே போடணும். மொபைல் ஆப் யூஸ் பண்ணால் டிரெக்டாகவே அதை ரீடீம் பண்ணிடும். எங்களுக்கு ரிவார்ட்ஸும் இருந்தது. நாங்கள் ரிவார்ட்ஸ் யூஸ் பண்ணதால் எங்களோட டோட்டல் அமௌண்ட்லேருந்து அந்த ரிவார்ட்ஸ் கழித்து தான் நாங்கள் பே பண்ணோம் கையால். இங்கே வந்து பாக்ஸோ கேரி பேக்கோ எதுவும் தரமாட்டாங்க. நம்ம ஜஸ்ட் ட்ராலிக்குள்ளே வச்சுட்டு கொண்டு போக வேண்டியது தான். விருப்பம்னு சொன்னால் போகிற வழியில் பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு கொண்டு போகலாம். இந்த ரிசிப்டை வந்து நம்ம பத்திரமா வச்சுக்கலாம்னு மீன் சொன்னால் போகிற வழியில் செக் பண்ணுவாங்க. நம்ம செல்ஃப் செக் அவுட்டா இல்லை கேஷியர் செக் அவுட்டான்னு சொல்லி அந்த ரிசீட்டை வச்சு மதிக்கலாம். இங்கே புதுசாக பிஜேஎஸ் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ஒரு பிளான் ஓப்பன் பண்ணியிருக்கு. இதில் வந்து நம்மளோட டைல்ஸ், கார்பெட், ஃப்ளோர் எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். பிஜேஎஸ் ஆப்டிக்கலும் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ்ன்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வித்தியாசமான தகவல் அறிய நன்றி.